எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாகுல் இந்தியா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அதே ஜோர்ல அடுத்த நாள் ரெக்கார்டிங் வந்துட்டார் லாகுல். என்ன நினைக்கிறீங்க? செமையா நீங்க ஜெயிச்சிட்டோம். மட்டு இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அந்த மந்தானா வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய லீவ் எடுக்க போறோம். இது கண்டிப்பா எங்களுக்கு தேவையான ஒரு ஹார்ட் ஒர்க்கான லீவ். ஏதோ 2 மாசமோ 3 மாசமோ லீவ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாம் அம்ஜத் கவுரா அவங்க பேரு அமன்ஜத் கவுர், அவங்க மேலதான் எல்லாருமே இந்த கேட்ச பிடிச்சதுக்கா கபில் தேவ் கேட்ச் அப்படின்ட்டாங்க. அந்த கேட்ச அவங்க டீம் சாங் வேற ஒன்னு பாடி காமிச்சாங்க. ஜோகிந்தர் சர்மா ஓவர் மாதிரி இவங்க கேட்ச் அப்படின்ட்டாங்க. அது அந்த கேட்ச் மாதிரி வர்மாவை பத்தி நிறைய இது வருது. எல்லா மீம்ஸையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. அவங்க டீம் சாங் ஒன்னு வேற சொல்லிருக்காங்க. தீப்தி சர்மா. ஆமா, தீப்தி சர்மா மேன் ஆஃப் தி சீரிஸ். இதே மாதிரி 2017 வேர்ல்ட் கப்ல அவங்களால பினிஷ் பண்ண முடியல. பட் நேத்து சிறப்பா முடிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு இது வேற நேத்திக்கு அவங்க டீம் சாங் வேற இது பண்ணாங்க. அவங்க வந்து 5 வருஷமா ஒரு டீம் சாங் வச்சிருக்காங்களா உமன்ஸ் டீம்ல. அது வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு தான் பாடணும் அப்படின்னு இதை பாடினாங்க வேற லாகுல். 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணலையா? ஏதோ பண்ணிட்டாங்க, பாடிட்டாங்க. சோ உமன்ஸ் டீம் வந்து நிறைய ரீல்ஸ் போடுவாங்க லாகுல். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம போடுற கண்டென்ட்டோட நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்தியா இப்போதைக்கு அவ்வளோதான். ஒரு ப்ரௌட் மூமெண்ட். திருப்பியும் வியூவர்ஸ்க்கு எல்லாருமே இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். 3 பேருக்கு பிரியாணி அனுப்பிச்சாச்சு சிறப்பா. முதலாளி அது டீட்டெயில்ஸ் நம்ம எண்ட் ஆஃப் த இதில் சொல்லிடலாமா? இப்போ ஓகே, எண்ட் ஆஃப் த இது சொல்லிடலாம். இந்நேரம் ஆஸ்வி ரெக்கார்டு உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்தியாவோட வெற்றியை கொண்டாடும் விதமாக. அப்படியே மென்ஸ் டீம் பக்கம் வருவோம். மென்ஸ் டீம் வந்து டிராவிஸ் ஹெட் அனுப்பிச்சு விட்டாங்க. முதலாளி சொல்லுங்க அதை பத்தி. அவங்க வந்து நீங்க ஆஷஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும், ரெட் பால் பெருசா ஆடல, அதனால ஷீல்டு கேம் போய் ஆடுங்கன்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த 2 T20க்கு அவர் இருக்க மாட்டாரு. அதே நேரத்தில் ஷான் அபாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பென் வாஷஸ் ரிகவர் ஆயிட்டாரு, அவர் உள்ள வருவாரு. மேக்ஸ்வெல் நம்ம ஏற்கனவே அவர் வந்து மேட்ச் ஷாட்டை வந்து மிட்லர் ஆடிட்டு இருக்காரு. இப்போ அவர் டைரக்டா அப்படியே மேல போயிடுவார் நினைக்கிறேன். அவர் ஓப்பனிங் இறங்கிடுவாரு. அதே மாதிரி இவர் வந்து மேக்ஸ்வெல் வந்து உள்ள வந்துருவார். அவர் போன மேட்சே ஆட வேண்டியது, லைட்டா கொஞ்சம் சோரா இருந்துச்சு ரிஸ்ட் அப்படின்னு சொன்னால அவர் இன்னொரு ட்ரைனிங் செஷன் பார்த்துக்கலன்னு மோஸ்ட்லி அடுத்த மேட்ச்ல அவர் உள்ள இறக்கி விட்டுருவாங்க. 4 டவுனா 5 டவுன் வருவாரா மேக்ஸ்வெல்? 5 டவுன் அது டிபெண்ட்ஸ். அவர் ப்ரோட்டரா யூஸ் பண்ணுவாங்க. பட் அரௌண்ட் 4 or 5 தான் வருவார். அவர் கரெக்ட்டா மேட்ச் ஷாட் மட்டும் தான் அடிப்பாரு அவர் மேக்ஸ்வெல். அடிச்சிட்டாருடா. மேக்ஸ்வெல் ஃபேன்ஸ்லாம் கோவப்பட போறாங்க. ஆஸ்திரேலியானா நல்லா விளையாடுவாரா, ஐபிஎல்னா பெருசா விளையாட மாட்டாருன்னு சொல்ல வரேன். ஆனா சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. 1 நாள் அப்படின்னு இருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்தது வந்து 5 மேட்ச் சீரிஸ் ஃபுல் ஃபர்ஸ்ட் காம்பட் டஃபா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஹேசல்வுட் அனுப்பிச்சிட்டாங்க, அடுத்து டிராவிஸ் ஹெட் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபார்ம்லே இல்லையே பிரதர், பெருசா அடிக்கலையே. அப்படி இருந்தாலும் அவர் தான் வேர்ல்ட் கப் விளையாட வருவாரு. அவங்களோட ஒரு 1-on-1 ஆடினா தான் நம்மளுக்கு ஒரு இருக்கும். அதனால மக்கள் வந்து பிசிசிஐ வந்து இது பண்ண மாட்டேன், சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. உமன்ஸ் டீம் அதிகம் நிற்கிறாங்க அப்படின்னு. எதை இது சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்கன்றாங்களா? ஆமா, மென்ஸ் டீம் வந்து அந்த அளவுக்கு ஐ மீன் இது ஒன்று சீரிஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்ற மாதிரி. ஸ்விமிங் பூல் மீம் தான் அது. ஸ்விமிங் பூல் மீம் நம்ம வந்து இந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் மேல தூக்கி வைக்கிறோம், இந்தியன் மேன் கீழ முடியிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க பிரதர், தூக்கி வச்சிருக்காங்க. இந்த அட்டென்ஷனே பத்தல. உண்மைதான். இது வந்து நிறைய வரணும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆஷஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். அது இது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்னா கூட பரவாயில்ல, T20 சீரீஸ் தானே. அதுல இப்போ ஆடுறவங்க 3 பேரோ 4 பேர் தான் மெயின் டீம்ல இருக்காங்க, ஆஷஸ் டீம்ல. ஸோ அவங்களை வித்ட்ரா பண்றது இங்க ஃபேர் இனஃப் கால். இப்ப நம்ம கூட தான் குல்தீப் யாதவ் அனுப்பிச்சு விட்டோம், நீ தம்பி போப்பா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல போய் விளையாட அனுப்பிச்சு விட்டோம். அந்த மாதிரி அவங்க பண்றதுதானே. அதுல உள்குத்து இருக்கலாம், அதுல உள்குத்து இருக்கலாம். உள்குத்து இந்த குத்து வேற அந்த குத்து வேற.
இருக்கலாம். சரி, ஐபிஎல் நியூஸ் நெறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் அவங்களே இல்லைங்கிறாங்க. இப்ப எல்லா மீடியாவும் சொல்றாங்க. அப்புறம் இல்லைங்கிறாங்க. நம்மளும் வந்து நாங்களும் சொல்றோம் அப்புறம் இல்லன்றோம். நம்ம பெட்டர்ரா. நான் வந்து முதல்லயே நம்ம ட்வீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு காலையிலேயே. உலகமே வந்து சஞ்சு சாம்சன் வந்து டிசிக்கு போறாரு, ஸ்டப்ஸுக்கு பதிலான்னு போட்டுருச்சு. இன்னைக்கு ஈவினிங் தான் கிரிக் பஸ்ல வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி நடக்கல அப்படின்னு. பட் அது நடக்கிறது டவுட் தான் அப்படின்னு காலையிலேயே வந்து அரட்டை ஸ்குவாட் ட்விட்டர் ஹேண்டில் போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் யர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு நீங்க சொல்ல சொன்னீங்க. ஸோ அதை நம்ம ஏற்கனவே ஆமா அது போடுங்க, அடுத்த வாட்டி போடுங்க. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஓவரால் மீடியா கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம் வியூவர்ஸோட. அது ஓகே. இப்போ இன்னொன்று வந்து ஷுவரா நடந்தது என்ன அப்படின்னா, டாம் மூடி அவர் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் போட்டிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் குளோபல் அவங்க வந்து டர்பன்லைன் டீம் வச்சிருக்காங்க. இப்போ வந்து கேன் வில்லியம்சன் அங்கே வராரு மென்டரா, டாம் மூடி உள்ள வராரு. இவங்க 2 பேரும் ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச் பழைய எஸ்ஆர்ஹெச் கூட்டணி. இவங்க வந்து திருப்பி இங்க ஹரியும் சூர்யாவும் மாதிரி இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப வந்து திருப்பி வந்து இங்க வர்றாங்க. ஹரியும் சிம்பு மாதிரி இருந்தாங்க. ஹரி சிம்பு ஒரு படம் தானே, ஹரி சூர்யா நிறைய படம் இல்ல. அதான் ஓடல அவங்களுக்கு. சரி ஓகே, அப்ப ஹரியும் சிம்புன்ட்டீங்க. சரி போங்க. டாம் மூடிய ஒரு சீசன் ஜெயிச்சாங்கடா, கிட்டத்தட்ட 700 ரன் அடிச்சாரா வில்லியம்சன் வேற. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னா, ஜஸ்டின் லாங்கர் ஆல்ரெடி வந்து ஜஹீர் கான் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ ஜஸ்டின் லாங்கரோடைய ஸ்பாட் வந்து ரொம்ப ஷேக்கியா இருக்கு. முதலாளி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அவர் வந்து ஆபரேஷன்ஸ் ஹெட் மாதிரி அவங்க ஆர்ஆர்ல இந்த ஜெயவர்தன் சங்கக்கரா டிராவிட் வச்ச மாதிரி 2 தலைகள் வச்சு விளையாண்ட வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா SA20 டீம் சூப்பர் ஜெயின்ஸ் டீமையும் மான்செஸ்டர் டீம் அடுத்த 100 டீம்லையும் அதையும் வந்து இன்சார்ஜா இருக்க போறாரு. ஸோ இஸ் கோயிங் டு ஓவர்லுக் ஆபரேஷன்ஸ். அவர் வந்து ஒரு இந்த ஓவரால் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சிங்குள்ள இறங்குவாரா அப்படின்னா தெரியல. அதை ரோல் கிளாரிட்டி அவங்க இன்னும் கொடுக்கல. ஸோ இன்னும் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து இவங்க மஹேல ஜெயவர்தனாவை அப்படிதான் வச்சிருந்தாங்க. செமையா அடி வாங்கினாங்க மும்பை. கோச்சின் பவுச்சரை போட்டுட்டு, மென்டார்னு சச்சின் டெண்டுல்கரை போட்டுட்டு, டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் மேல ஜெயவர்தனாவை போட்டு தான் அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்தார் திரும்பி கோச் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அட்லீஸ்ட் குவாலிஃபையாவது ஆனாங்க போன வாட்டி. இவங்க வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட், டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ், இந்த மீனாட்சி டெக்ஸ்டைல்ஸ், மீனாட்சி கார்பரேஷன், மீனாட்சி மில்ஸ், மீனாட்சி ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பதவிகளை அப்படியே அள்ளி வீசுறாங்க. அதுல நிறைய லெஜெண்ட்ஸ் உள்ள வர்றாங்க. கேன் வில்லியம்சனுங்கிறாங்க, டாம் மூடிங்கிறாங்க. அதனால என்னடா ஜப்பான்ல இருந்து வருதுங்கிறீங்க, ஜெர்மனில இருந்து வருதுங்கிறீங்க, நம்ம கிட்ட நம்ம நாட்டுல எல்லாம் பணம் வர்றதே இல்லையா? இல்ல இது வந்து ஆர்சிபியோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம். அவங்க இவர் வந்து மோபாத் வந்து இவங்க கூட்டு வந்தாங்க, இங்கிலாந்துல இருந்து கூட்டு வந்து அவர் ஒரு 2 years எடுத்துட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் த டீம் கல்ச்சர் மாத்திட்டு டீம் எடுத்தாங்க. லாஸ்ட் டே இந்த சீசன் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தேர் கோயிங் டு ட்ரை டாம் மூடியா இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இவங்கள ஆனா ஓனர் எப்படி உழப்புவாருன்னு தெரியாது. நம்ம எல்எஸ்சி வேற இருக்காரு இதுல, இவ்வளவு பேரு வேற, ஓனர் வேற. அவன் அடிக்கலன்னு இவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் கேட்பாரு. அவன் அடிக்கல, அவன் பவுலிங் போலன்னு இவரை கூப்பிட்டு கேள்வி, நீ என்ன வேலை கொடுக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவனை கேள்வி கேட்டான் கேட்பாரு. பட் இன்னைக்கு ஐபிஎல்ல மேஜர் நியூஸ் வந்தது, மீடியா ரிப்போர்ட்ஸ், ஆண்ட்ரிக் நாக்கியா இதே எல்எஸ்ஜி வந்து ட்ரை பண்றாங்க ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு. அதை பத்தி சொல்லுங்க முதலாளி. அது வந்து கேகேஆர் சைட்ல இருந்து வந்ததுதான். அவங்க வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து. ஆனா இப்போதைக்கு அந்த எல்லா நியூஸுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாலும் அது வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ வேலிட் மீடியா ரிப்போர்ட் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அன்லெஸ் அந்த கன்சர்ன் பார்ட்டியே வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து உறுதியா தெரியாது. ஸோ அது ஒரு டவுட் தான். ராகுல் வந்து ஆண்ட்ரிக் நோக்கியாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. நோக்கியா சொன்னோன்னு நமக்கு பதில் சொல்லுவாரு. இப்ப ஆண்ட்ரிக் நோக்கியானா வந்தா வெற்றி நல்லதுதான். அவங்க வந்து ஆல் இந்தியன் ஃபாரின் பேட்டர்ஸா போயிட்டு இருந்தாங்க. இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப ஷார்துல் தாக்கூர்னாங்க. அப்புறம் இவர் நல்லா தான் நிறைய பேர் நல்லா போட்டாங்க. அவங்களுக்கு திக்வேஷ் ரத்தி கொஞ்சம் காப்பாத்தினாரு. பிஷ்னாய் 2 பேரு. பட் அவங்க பிரின்ஸ் யாதவ் ஒரு ட்ரை பண்ணாங்க. சீமர்ஸ் ஆவேஷ் கான் அதுக்கப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் அது ஒரு ஃபாரின் சீமர் அப்படின்னு வந்து அவங்க அடிச்சு போடுறதுக்கு ஆள் இல்லாமலும் இருந்துச்சு. நோக்கியா வில் ஃபிட் இன் வெரி வெல். அவங்க முன்னாடிலாம் மார்க் வுட்டை கொஞ்சம் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டா இல்லை ஒரு ஒரு பேக் ஆஃப் லென்த் ஒரு இது போடுற ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஏரியாஸ்ல போடுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஃபாரின் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ரீஸ்டார்ட் பண்றப்ப அவங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யூஸ் பண்ணாங்களே,
ஆஹ் ஒரு அது வந்து பேஸ் மேட் ஹென்ரி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேட் ஹென்றி இல்ல, அது சரியா எனக்கு டக்கு மேட் ஞாபகம் ஹென்ரி இல்ல. எடுத்தாங்க, ட்ரிலஜி எடுத்தாங்க. இல்ல இப்போ இந்த சீரீஸ்ல வந்து கடைசியில வந்து ஒரு இந்த ஆள் ரிட்டர்ன் வரல இல்ல இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்தாங்க நினைக்கிறேன். ஷமா ஜோசப் பதிலா ஒரு ரீப்ளேஸ் பிளேயர் எடுத்தாங்க கரெக்டா. ம். அவர் நல்லா போட்டார். அவர் ஆக்சுவலா நல்லா பவுலிங் நல்லா பண்ணாரு அவங்களுக்கு. So அவர் கூட வில்லோரூக். வில்லூருக்கு எடுத்தாங்க. நியூசிலாந்து பிளேயர் தான் வில்லூருக்கு எடுத்தாங்க. ஹி பெர்ஃபார்ம் வெல் தான் அவங்களுக்கு. ஸோ ஒன்னு இவங்க ஆண்ட்ரிஸ் நோட்டியா வந்து ஒன்னு எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிறது வந்து இந்த பேக் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரி. அவர் ரிகவர் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறப்ப திருப்பி இன்னொரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் போயிட்டாரு. ஸோ அவர் எப்பயுமே ஃபிட் ஆவாரான்னு தெரியல. பட் வில்லூருக்கும் அவரும் இப்ப இன்ஜுரியில இருக்காரு, பேக் இன்ஜுரியில இருக்காரு. ஸோ பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேபி ஸ்ட்ரெஸ் ட்ரை டு இன்ஜுரி கெட் இட். வந்துட்டு தானே இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க ஹைட்டு பிளஸ் அவங்க லேண்டிங் அது பயோமெக்கானிக்ஸ் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். முன்னாடி வந்து அதான் ப்ராப்ளம் வராத காரணம் வந்து மட்டு அந்த மாதிரி அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆக்ஷன் இருந்ததுன்னா கஷ்டம் தான். இல்ல, அந்த அளவுக்கு முன்னாடி வால்யூம் கிடையாது. இப்போ வந்து ஆக்சுவலா அந்த அளவுக்கு தான். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஜாலியா வந்து விளையாண்டு போவாங்க. நல்ல பவுலிங் ஒரு 2 ஓவர்ல நல்லா போச்சு அப்படின்னா இன்னும் 2 ஓவர் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே வந்து இந்த அளவுக்கு ஃபுல் ட்ரைனிங் டெய்லி பவுலிங் போறது இதெல்லாம் லோடு அதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் பண்ணவே மாட்டாங்க. இப்ப ஃபுல் விளையாண்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட். ஸோ அப்படின்னு இருக்கப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரெக்கரண்டா வந்துட்டே தான் இருக்கும். பாப்போம் என்ன ஆகுதுன்னு, அவங்க என்ன டீம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு போக போக தெரியும். அதே மாதிரி இப்போ ஜானதன் ட்ராட் சக்சஸ்ஃபுல் டர்ன் அரவுண்ட் பண்ணாரு. ஆப்கானிஸ்தான் டீம் வந்து நல்ல ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுத்துருக்காரு, நல்லா கொண்டு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஜானதன் ட்ராட், அதாவது வெனிலா கபடி குழுல வர்ற ஆடுகளம் கிஷோர், அந்த அந்த மாதிரி ஒரு கோச்சு, கென்னடி கிளப்ல வர்ற சசிகுமார் மாதிரி ஒரு ஒரு கோச்சு, பிகில்ல வர்ற தளபதி மாதிரி ஒரு கோச்சா இருந்த ஜானதன் ட்ராட் வேர்ல்டு கப் பத்ரில அடுத்து விஜய் கோச் யாரா இருப்பாரு? அந்த ஷியாஸ் அந்த ஹுசைனி அந்த கராட்டே அவரு அவரையும் ரெஃபர் நோ பண்ணு. மோர் அவரு அந்த மாதிரி ஒரு கோச்சா இருந்தவர் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே கிளம்புறாரு ஜானதன் ட்ராட். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முதலாளி? இல்ல அவங்க ரீசெண்டாவே கம்யூனிகேஷன் இல்ல டீம் மேனேஜ்மெண்டோட அப்படின்னு ட்ராட் சொல்லியிருந்தார். போன சீரீஸ் கூட மார்க்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, எனக்கு யாருமே யார் எடுக்கிறாங்கன்னு கூட எனக்கு சொல்றது கிடையாது. அந்த டீம்லயே அவங்க பார்த்து வராங்க, இவங்கதான் டீம்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. ஸோ அந்த நேரம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவரால் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த நல்லா கம்யூனிகேட் பண்ணாங்க. ஒரு டீம் டேர்ன் அரவுண்ட் கொண்டு வந்தது இவர் தான். இப்ப அவர் இருக்கிற வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. பட் இதுக்கப்புறம் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா, ஒரு நல்ல கோச் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இந்த T20 வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸும் மோஸ்ட்லி நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க அடிக்கிறாங்க, ஜிம்பாப்வே அடிச்சிட்டாங்க. பட் இப்போ ட்ராட் கிளம்புறாரு அப்படின்னா அவங்க டீமுக்குள்ள ஐ மீன் ஒன்னும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஸோ மற்ற பிரச்சனைகள் ஏதோ இருக்கு. அப்படிங்கிறப்ப we may not expect the Afghanistan which came to India for the last World Cup. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. பட் தென் ஜானதன் ட்ராட் ஹேட் அ வெரி குட் ஸ்டின்ட் வித் ஆப்கானிஸ்தான். வேற ஒருத்தவங்க கேப்பபிளா அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்பலாம். அப்படியே ரஞ்சிக்கு போங்க. தீபக் ஹூடா 200 அடிச்சிட்டாரு. அதான் IPL வருதுன்னா எல்லாம் அப்ரேஷன்ல போடுறாங்க உள்ள. என்ன நினைக்கிறீங்க? பாலிஷ் பண்றாங்க. சொல்லுங்க முதலாளி. தீபக் ஹூடா 200. தீபக் கூட இன்னொருத்தரும் அடிச்சாரு, 100 அடிச்சாரு. பட் அதான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு மும்பை துவம்சம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தனுஷ் கோட்டியும் இல்ல. ஸோ அதனால பிரீமியர் ஸ்பின்னர் அவர் இல்லாத எந்த அளவுக்கு மும்பை பாதிக்குதுன்றது இதை பார்த்தா தெரியுது நம்மளுக்கு. ஸோ அவரு 22 ஏதோ 6 6 இல்லை 2 6 அடிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ குவைட் குட் இன்னிங்ஸ் தான் அவருக்கு, குட் ஃபார் ஹிம். பட் நம்மளுக்கு வந்து அதை ஒரு காரணமா வச்சு நம்ம ரீட்டைன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 501 அடிச்சிட்டாங்க. நம்ம இது சொன்ன சாய் கிஷோர் 5 விக்கெட் எடுத்து காமிச்சிட்டாரு. என்னையா சொல்றீங்க அப்படின்னு. 52 ஓவர் போட்டு 150 ரன், பட் 5 விக்கெட் எடுத்துட்டாரு. அப்ரிசியேஷன், கீப் கோயிங் சாய் கிஷோர். அவர் நல்லா ஆடி இந்தியாவுக்கு விளையாட வாழ்த்துக்கள். பட் டீம் ஆஸ் அ ஹோல் 500 ரன் அடிக்க விட்டாங்க விதர்பாவை. வெரி புவர் தான் தமிழ்நாடு, கோயிங் டவுன் ஹில். நம்ம அதான் இந்த மேட்ச்ல 500 ரன் அதுக்கு முந்தின மேட்ச் இவங்களோட இஷான் கிஷான் டீம், அது ஜார்க்கண்டோட அவங்களும் 400 ரன் அடிக்க விட்டோம். 2 டீம் பயங்கரமா அடி வாங்குது. ஒன்னு வந்து பஞ்சாப், இன்னொன்னு வந்து தமிழ்நாடு. பஞ்சாபும் அடி வாங்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்துட்டாங்க இவங்க கோவா அவங்களோட. ஸோ 2 பேருமே வந்து ஒயிட் பால்ல நல்லா பண்றாங்க, ரெட் பால்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இவர் தெரியல. ஸோ விதர்பா வந்து ஈவன் ட்ரைங் டு கோயிங் ஃபார் இன்னிங்ஸ் விக்டரி.
281 ரன் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அதை தாண்டிட்டு அப்ப தமிழ்நாட்டு தேடி செட் டார்கெட். நாளைக்கு அது முடியுமான்னு தெரியல. ஒரு நாள்லயே முடிச்சிருவாங்களா, முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி கேரளா ஃபாலோ ஆன் பண்றாங்க கர்நாடகாவோட. அதுவும் அங்கேயும் கதை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தே brought in கன்கஷன் சப். ஆப்பிள் டாம் வந்து பேசலுக்கு பதிலாக வந்திருக்காரு. தலையில அடி வாங்கினார் பேசல். ஸோ ஆப்பிள் டாம்ன்ற பவுலர் வந்து ஆப்பிள் டாம் சூப்பரா போடுறாரு நான் சொல்றேன். மட்டும் வந்து சுமாரா தான் போடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு இல்லைன்னு சொல்லியிருக்கு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆப்பிள் டாம் மட்டை மேல நான் இம்ப்ரெஸ் பண்றது கஷ்டம். ஆப்பிள் டாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா போடுறாரு. யூஎஸ் நீங்க யாராச்சும் ஆப்பிள் டாம் போலிங் பார்த்துருந்தாருன்னா எப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் ஒரு ஆள் ரவுண்ட் அப் இன்னைக்கு பார்த்ததுல. உமன்ஸோடைய விக்டரி வந்து ஹிஸ்டாரிக்கல் தான். இன்னும் வந்து இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கு. எல்லாரும் சிவகார்த்திகேயன்லாம் ட்வீட் போட்டார், எங்களுடைய கனா படத்தை நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கனா படம் வந்து இன்னைக்கு நனவாயிருக்கு அப்படின்னு ட்வீட் போட்டாரு. சக்குதே இந்தியா ஷாருக் கான் பர்த்டே அன்னைக்கு இதை இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அமுல் மசூம்தர் அவர் வந்து கோச்சா ஜெயிக்கும் போது பிளேயரா பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியல, இந்தியாக்காக விளையாட முடியல. ஆனா வந்து ஒரு கோச்சா ஜெயிச்சிட்டார் வேர்ல்டு கப் அப்படின்னு அவரு வந்து சக்குதே இந்தியா இதுதான் ஷாருக் கான் சக்தி இந்தியா கதை தானே. ஆமா அந்த அவர் அளவுக்கு வந்து ஜெயிச்சிட்டாரு. அன்பார்ச்சுனேட். அவருக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபில பெரிய பிளேயரு. அன்பார்ச்சுனேட்லி டிராவிட் லக்ஷ்மன் இந்த டைம். அதனால தெண்டுல்கர், கங்குலி, டிராவிட் லக்ஷ்மன் இருந்தா யாராலையும் உள்ள மில்லர்ல வர முடியாத சுச்சுவேஷன். அதனால அப்படி இருந்துச்சு. ரேணுகா சிங் தாக்கூரோட ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து வினோத் காம்லியோட ஃபேனா. அதனால அவங்க பிரதர் பேரே வினோத் தான். அவங்க ஃபாதர் இறந்துட்டாரு. பட் இவங்க நல்லா வந்து இந்தியாவுக்கு விளையாடி ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சோ மெனி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இந்த சில்ட்ரன் ஆஃப் இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம திருப்பியும் சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு திருப்பியும் ஹைலைட்டு. மென்ஸ் டீம் வந்து டிராவல்ஸ் ரிலீஸ் பண்ணது அந்த நியூஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ட்ராட் ஆப்கானிஸ்தான் விட்டு போறாரு. எல்எஸ்ஜி வந்து திருப்பி நிறைய பேரை உள்ள கொண்டு வராங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவங்க எப்படி குக் பண்றாங்களா இல்லை குக் ஆகுறாங்களா இந்த சீசன் அப்படின்னு நமக்கு போக போதான் தெரியும். ரஞ்சி டிராஃபியும் அப்படியே லைட்டா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். 3 பேருக்கு பிரியாணி சிறப்பா போயிட்டே இருக்கு. போயிருச்சு ஆக்சுவலா. ஒன்னு ராமசாமி போயிருச்சுன்றாரு. முதலாளி தான் அதை ட்ராக் பண்ணிட்டு இருந்தாரு. ராமசாமி 1, ஷார்ப் சூர்யா 2, 3வது வந்து பால ஹரி 3 பேரு. காரைக்குடிக்கெல்லாம் போகுது நம்ம பிரியாணி. ஸோ 3 பேருக்கு சிறப்பா நம்ம கான்டெஸ்ட் வின்னர்ஸ் இந்தியாவோட வெற்றியை கொண்டாடும் விதமா பிரியாணி போயிடுச்சு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 10K வந்த உடனே சிறப்பா திருப்பி கொண்டாடிடுவோம். ஒரு லைவும் வைப்போம். இப்போதைக்கு இவ்வளவுதான். பாய்ஸ் நீங்க சொல்றது சொல்லிருங்க. We can close. We'll keep you posted with further updates. We'll sign off for this artist spot. Bye.